நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மீண்டும் சந்திக்கிறதுல. இன்றைக்கி வந்து எழிலன் சொல்லிட்டு என் நண்பர், இவர் கூட இந்த யூடியூப் சேனலுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் மக்களுக்கு உங்களை பரிச்சயம் பண்ணலாம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கம். சொல்லுங்கள் எழில். உங்கள் மனோ சேனல் பார்த்துட்டு இருக்கேன் ரெகுலரா. மிகப்பெரிய ஃபேன்ஸ் நாங்க. ஏற்கனவே உங்களை டிவி ஷோஸ்ல மட்டும் நிறைய ரெகுலரா பார்த்துட்டு இருந்தோம். கண்டிப்பா யூடியூப்லயும் ரெகுலரா பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதில் நீங்கள் ஒரு பங்காக இருக்கீங்க. அதுதான் மெயின். இல்லை சார், உங்களோட அந்த டெடிகேஷன் டுவர்ட்ஸ் த சாங்ஸ் வந்து எல்லாருக்குமே போய் ரீச் ஆகணும். நீங்கள் இது வரைக்கும் பண்ண சாதனைகள் எல்லாருக்குமே தெரியணும். சில பேருக்கு தெரிஞ்சாலும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. எல்லாருக்குமே தெரியணுன்ட்டு நம்ம ஒரு எடுத்த முயற்சி தான் இது. இதில் ஃபேக்ட் என்னென்னா, நம்ம வந்து 35-40 வருஷமாக மக்கள் கேட்ட பாடல்கள் வந்து நம்ம வந்து இதில் ஒரு ஜஸ்ட்டு ஹம்மிங் பாடினா கூட காப்பி ரைட் பிரச்சனை இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு சாங்குக்கு பின்புறம் நிறைய கதைகள், நிறைய கம்போசர்ஸுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய லிரிக் ரைட்டர்ஸாக இருக்கட்டும், கவிஞர்கள், அதே மாதிரி சிங்கர்ஸ் காம்பினேஷன். அதாவது எனக்கு கிடைச்ச பாக்கியம் என்னென்னா, லதா மங்கேஷ்கர் மேடம் கூட நான் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு அண்ணன் ராஜா அண்ணன் மூலமாக எனக்கு கிடைச்சது. அது வந்து என் ஜீவன் பாடுது அப்படின்ற ஒரு படம். அதில் எங்கிருந்தோ அழைக்கும் அப்படி ஒரு சாங்கு. அது வந்து ஃபஸ்ட்டு சோலோவாக தான் எடுத்தாங்க. படத்தில் ஹீரோ கூட பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அது ஃபஸ்ட் எடிஷன் நீங்கள் கேசட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லதா மங்கேஷ்கர் மேடமுடைய சோலோ சாங்காகவே இருக்கும். ஓகே. ஸோ அது செகண்ட் எடிஷன் ரிலீஸ் ஆக போகும்போது படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால 2வது எடிஷனில் என்னுடைய வாய்ஸ் ஜாயின் பண்ணி டுவேட்டாக வந்தது. அந்த மாதிரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போது லதா மங்கேஷ்கர் அவர்களை போய் சந்தித்து ஒரு ஹிந்தி பாட்டு பாடணும் அப்படின்றது நடக்கிற விஷயமா அப்படின்றது கஷ்டமான விஷயம். அதுக்கு நான் வந்து ஹிந்தியில் பிரபலமாக பாடிக்கிட்டு இருந்து அப்படி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். பட் இங்கே நமக்கு அண்ணன் ராஜாண்ணன் மூலமாக கிடைச்சது பெரிய பாக்கியம். அந்த மாதிரி அந்த வரிசையில் பார்க்கும்போது சுசிலம்மா, ஜானகம்மா, வாணி ஜெயராம், சித்ரா அவர்கள், ஸ்வர்ணலதா அவர்கள், மின்மினி அவர்கள், அது நடுவில் நிறைய சிங்கர்ஸு, உமா ரமணன் அவர்கள், அந்த மாதிரி சிந்து, தேவி, இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் ஆஃப் பீப்புள், பியூட்டிஃபுல் சிங்கர்ஸ் எல்லாரும் கூட நான் பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஓகே. ஸோ இதெல்லாமே சொல்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே. ஸோ இது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக பிளான் பண்ணிவிட்டு அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு ராஜேஷ் அவர்களும் நீங்களும் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் இந்த மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் பேசும்போது நிறைய காமெண்ட்ஸு ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப ஹாப்பியாக, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் கூட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம் ரொம்ப ஹாப்பியாக சொல்லும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. சார், இப்போ மோர் தென் 25,000 சாங்ஸ் கண்டிப்பாக நம்ம பாடியிருக்கோம். ஃபிலிம் சாங்ஸ். அண்ட் அகைன் நீங்கள் ஆக்டிங்கில் கூட ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினிங்கில் வந்து தமிழ் சினிமாவில் இந்த சிங்காரவேலன் அப்படின்ற படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. கமல் சாரோட பண்ணியிருக்கீங்க. அது யாராலையும் மறக்கவே முடியாது சார். அதில் இருக்கிற அந்த காமெடி, உங்களோட ப்ரெசன்ஸு, சென்ஸ் ஆஃப் ஹியூமர், எல்லாருமே ஜனங்க அப்படி ரசித்து கொண்டாடினாங்க. உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் பேஸ் அந்த ஃபிலிமில் கிடச்சதுக்கு அப்புறமும் அந்த மூவி ஃபீல்டில் நீங்கள் நடிக்காமல் டிஸ்கண்டினியூ பண்ணது ஏன்? அதை நாங்கள் டிஸ்கண்டினியூ தான் சொல்லுவோம் நாங்கள் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இல்லை அப்படி இல்லை. அந்த ஆக்சுவலி என்னென்னா, நான் நடிகராகணும் தான் சின்ன வயசில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக சினிமாவுக்கு வந்தேன்றது நான் ஆல்ரெடி நம்ம ஒரு எபிசோடு சொல்லியிருந்தேன். ஓகே. அதுக்கப்புறமா ஒரு 13 வயசில் ஒரு படம் நடிக்கும்போது தான் எம்எஸ்வி சாருடைய தொடர்பு கிடைச்சது. அவர் தான் இசை அமைச்சார் தெலுங்கு படத்துக்கு. அதுலேருந்து அவர் அசிஸ்டண்ட்டாக போனேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு ஒரு ஆசை இருந்தது நடிக்கிறதுக்கு போகும்போது எப்படி அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் வந்து கண்ணாடி முன்னாடி பார்த்தேன். 5'4", 5'4" ஹைட்டு. ஸோ எல்லாமே 6 feet 5'11" இந்த மாதிரி இருக்கிற காலத்தில் நம்ம ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஹீரோயின் பக்கத்தில் ஸ்டூலை போட்டு எங்கே ஷாட் எடுப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ அப்படின்ற அப்போவே எல்லாரும் நல்ல ஹைட் உள்ள ஹீரோயின்ஸ் அந்த டைமில் நீங்கள் 80s பார்த்தீங்கன்னா. ஓகே.
ஸோ அதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்த பிறகு மியூசிக்கு மேலே நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தற்செயலாக வந்து ராஜா சாருடைய ஓன் ஃபிலிம் அது, பாவலர் கிரியேஷன்ஸு எடுத்த படம் தான் சிங்காரவேலன். அதில் வந்துட்டு ஆர்வி உதயகுமார் சார், கமல் சார் 2 பேருமே ராஜா சார் கிட்ட சொல்லும்போது மனோ கூட நடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சொல்ல, ஓகே சார் கூப்பிட்டு என்னடா நடிக்கிறியா அப்படின்னா, அதான் உலகநாயகன் கூட நடிக்கிற பாக்கியம் கிடைக்குமா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி மனசில் இருக்கிறது சொன்னேன். ஸோ அப்படி தான் ஆக்டிங்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அந்த ஷூட் நடக்கும்போது என்னென்னா கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி அந்த சாங் ஷூட்டிங்கெல்லாம் நாங்கள் போகும்போது மினிமம் 5 days 7 days ஷூட்டிங் டேஸு போகும். ஓகே. ஸோ இந்த டைமில் என்னென்னா ராஜா அண்ணங்க என்னென்னா பழக்கம், அவருடைய ஸ்கோர் போர்டில், அதாவது அந்த ஸ்கோர் ஷீட் பேப்பரில் சிங்கர்ஸ் மேலே எழுதுவார். ஓகே. அந்த பாட்டு யார் பாடணும், ஏசுதாஸ், எஸ் ஜானகி அவர்கள், எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா, மனோ ஸ்வர்ணலதா, அப்படின்னா மனோ ஸ்வர்ணலதா தான் பாடணும். ஓகே. வேறு சிங்கர் மாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஓகே. அது அவர் கன்வின்ஸ், அவர் மைண்டில் அந்த சாங்குக்கு அவங்க தான் சிங்கர்ஸ். ஸோ அப்படி இருக்கிற பாடல்கள் ரெக்கார்டிங்கு வாய்ஸ் மிக்ஸ் பண்ணாமல் எனக்காக, ஓஹோ சரி நான் தான் அமிச்சேன் அவன் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த 2-3 ஷெட்யூல், ஒரு 3-4 மாதம் அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் எனக்காக 6 பாட்டு ஒரு ட்ரிப்பில், 7 பாட்டு ஒரு ட்ரிப்பில் 10 பாட்டு. ஸோ அப்படி வெயிட் பண்ணி நான் வந்த பிறகு ஷூட்டிங்லேருந்து நான் மிக்ஸ் பண்ணேன். ஸோ அது அரிய வாய்ப்பு. அந்த மாதிரி வெயிட் பண்ணத சரித்திரமே நடக்கலையா. அங்கே சுந்தரராஜன் சார்னு சொல்லிட்டு ராஜா சாருடைய மெயின் அசிஸ்டண்ட், அவர் சொல்லுவார். ஸோ படம் முடியும் போது என்னை கூப்பிட்டாரு, ராஜா அண்ணன் கூப்பிட்டு, இனி வாய்ப்புகள் வரும், வந்து அங்கே போனால் இங்கே பாட்டு உனக்காக வெயிட் பண்ணாது அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா நான் 2-3 வாய்ப்புகள் வந்தால் கூட போகலை. ஏன்னா நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம், இந்த சிங்கிங் ஃபீல்டில் ஒரு மாபெரும் ஜாம்பவான்கள், அண்ணன் யேசுதாஸ் அவர்களும், எஸ்பிபி அவர்களும், மலேசியா வாசுதேவன் அவர்கள், இவங்க எல்லாம் கொடிகட்டி பறக்கிற நேரத்தில் ராஜா அண்ணா என்னை வந்து நிற்க வைக்கிறதே பெரிய பாக்கியம். கண்டிப்பாக. மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லோரும் என் மேலே ஒரு பாசமாக எல்லோரும் கூப்பிட்டு, ஆல் மியூசிக் டைரக்டர்ஸ் கூப்பிட்டு தெலுங்கு, தமிழ், கன்னடா எல்லா பாஷையிலும் பாட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்தி இது விட்டுட்டு அந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு பயம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா கண் முன்னாடி நடந்தது என்னென்னா, அண்ணன் மலேசியா வாசுதேவன் அவர்கள் இடையில நிறைய நடிக்க போயிருந்தார். நடிக்கிறதுக்காக நிறைய படங்கள் ஒத்துக்கிட்டு அவர் வில்லன், ஃபாதர் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஊரில் இல்லாமல் அவுட்டோர் ஷூட்டிங்ஸுக்கு போகிற சுச்சுவேஷனை பார்த்தோம் நாங்கள். ஸோ அந்த டைமில் தற்செயலாக ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, ஒரு பாட்டு பாடிட்டு ஒரு பேமெண்ட்டு கொடுக்குறாரு. அந்த இன்சார்ஜ் பக்கத்தில் உட்காந்து இன்சார்ஜுக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு கம்பெனி ப்ரொடக்ஷன் அவங்க கேட்குறாங்க, அடுத்த சாங் நாளைக்கு ரெக்கார்ட் பண்ண போகிற பாட்டு வந்து மலேசியா வாசுதேவன் சார் பாட இருக்கலாம் சார், அவர் இருக்கார் ஊரில் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்சார்ஜ் கிட்ட சொல்கிறாங்க. நான் கூட இருக்கேன் இந்த மாதிரி. அவர் சொல்கிறாரு, சார் இல்லை சார் ஊரில் அவுட்டோரில் இருக்கார், நீங்கள் வேறு யாராவது யோசித்து சொல்லுங்கள் அப்படின்றாரு. ஃபோன் வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா நான் சொன்னேன், சார் நான் வந்து காலையில் தான் பேசினேன் மலேசியா வாசுதேவன் சார்கிட்ட, வீட்டில் தான் இருக்கார். என்ன சார் அப்படி சொன்னீங்க? அப்படியா, வீட்டில் இருக்காரா? போன ரெக்கார்டிங்க்கு போன வாரம் ட்ரை பண்ணால் இல்லைன்னாங்க. இல்லை சார், அவர் வந்து 3 நாள் ஆச்சு சார், ஒரு ஃபோன் அடிச்சிருக்கலாங்க. இல்லை நான் ஷூட்டிங்கில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். அப்படி வெரி லைட்டாக எடுத்துக்கிட்டார். ஸோ இதனுடைய இம்பேக்ட் என்னன்றதுன்னா, அந்த இன்சார்ஜஸ் மைண்டில் ஒரு 5-6 மாதத்தில் ஒரு 4-5 வாட்டி ட்ரை பண்ணியிருப்பாங்க. 4-5 மேனேஜர்ஸுக்கு இவர் அவைலபிள் இல்லாததுனால எப்போ பார்த்தாலும் அவுட்டோரில் இருப்பாங்க ஷூட்டிங்கில் அப்படின்ற கற்பனையில் வர சாங்கு கூட அவருக்கு வராமல் போயிடுது. ஸோ அந்த தவறுகள் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய பலமான ஒரு காரணம் அவரை பார்த்து நான் கற்றுக்கிட்டது. ப்ளஸ் ஒரு ஃப்ரெண்டாக சிங்காரவேலன்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்காக ஹீரோவாக கூப்பிட்டு என்னை வந்து வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்றது
உங்களோட ஹியூமர் சென்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் பேஸ் இருக்கு. நாங்க எல்லாம் மிகப்பெரிய ஃபேன்ஸ். இல்லை அதுக்காக நம்ம வந்து ஃபுல் டைம் ஆர்டிஸ்டாக போகிறதுன்றது அது நியாயமே இல்லை. ஏன்னா 4-3 லாங்குவேஜஸில் இத்தனை வருஷம் என்னை ஆதரிச்சிருக்காங்க, என்னை நம்பி இத்தனை கம்போசர்ஸ் பாட்டு கொடுத்துருக்காங்க, எத்தனையோ ஹீரோஸ் என்னை நம்பி மனோ வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள் எல்லாம் கிடைச்சதுன்னா இது தெய்வமாக நம்பி நான் இருக்கிறதுனால எனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம். அப்படி தான். ஸோ இனி ஃப்யூச்சரில் இப்போ என்னென்னா ஃபாதர் கேரக்டர் சமீபத்தில் ஒரு படத்தில் நடித்தேன். காதலுக்கு நேரம் இல்லை அப்படின்ற படத்தில் நித்யா மேனன் ஃபாதராக நடித்தேன். அதுக்கப்புறமா ஒரு 2-3 படங்கள் கேட்குறாங்க. என்னுடைய ப்ரோக்ராம்ஸோ என்னுடைய ரியாலிட்டி ஷோஸு இல்லாட்டி என்னுடைய ரெக்கார்டிங்ஸ்க்கு எதுக்குமே இடைஞ்சல் இல்லாமல் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இனிமேல் தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ டெஃபினட்டாக நல்ல ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து பாயிண்ட் எடுத்து விட்டீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது, மனோ ஏன் நடிக்கலை. ஆமாம் கண்டிப்பாக சார். நிறைய பேர் வந்து மெயின் காரணம் ஹைட்டு கம்மின்றதுனால சார் ஹீரோ கேரக்டர் அப்போ கிடைக்காது. இப்போ கூட ஹீரோ நினச்சா நான் சொந்த காசு வச்சுட்டு படம் எடுக்கணும். அது மக்கள் பார்ப்பாங்களா இல்லை நான் பார்ப்பேன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காமல் இப்போ ஃபாதர் கேரக்டர்ஸ், அங்கிள், இந்த மாதிரி ஏதாவது சிம்பிள் அந்த மாதிரி கிடைச்சதுன்னா நான் ஏதாவது படத்தில் பார்க்கலாம். சரி, நமக்கு இருக்கிற இசை நம்ம கூட இருக்கு, நிறைய பாடல்கள் நீங்கள் கேளுங்க. நான் அப்பப்போ பேசிட்டே இருப்பேன், மியூசிக் பற்றி சொல்லுவேன். மனோ சாரை நம்ம இனிமேல் அடிக்கடி அப்போ சினிமாவில் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நம்பலாம். ரொம்ப சந்தோஷம். குழி சீக்கிரத்தில் அவரை ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த படத்தில் வேணும்னா ஒரு டான்ஸ் ஏதாவது பண்ணுறேன். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.